சின்ராசுக்கு அவரது மனைவி விவாகரத்து பத்திரம் கொடுத்து விட்டார். தான் எவ்வளவு அன்பு செலுத்தியும் அதை தன் மனைவி புரிந்து கொள்ளாமல் விவாகரத்து தந்ததை நினைத்து மிகவும் வருந்துகிறார். தனது மனைவியை மறக்க சின்ராசு ஒரு முடிவுக்கு வருகிறார். தனது கைப்பையில் இருக்கும் 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு மதுபான கடைக்கு செல்கிறார். சின்ராசுக்கு பொதுவாக மது அருந்தும் பழக்கம் கிடையாது. அவர் மது வாங்க செல்ல காரணம் மதுவில் விஷம் கலந்து அருந்த வேண்டும் என்பதற்காக. சின்ராசு தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வருகிறார். சின்ராசு மதுபானம் ஒன்றை வாங்குகிறார். கடைக்காரர் சின்ராசிடம் மதுபான விலையை விட 10 ரூபாய் அதிகம் கேட்கிறார். சின்ராசு மதுபானம் வேண்டாம் என்று கூறிவிட்டு வெளியே வருகிறார். தன்னை ஏமாற்றிய தனது மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறாள். மக்களை ஏமாற்றி பிழைக்கும் மதுபான கடைக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இவர்களே உயிரோடு இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் சாக வேண்டும் என்று சின்ராசு தனது தற்கொலை முடிவை மாற்றிக்கொள்கிறார்.